योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। எல்லோரும் நாம் மற்றவர்களை சந்திக்கும் பொழுதோ அல்லது ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதோ நம்முடைய அறிவிற்கேற்றியபடியெல்லாம் ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கிறோம், ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்வதோ அறிந்து கொள்வதோ எதை பொறுத்து இருக்கும்? நம்முடைய சுபாவத்தை பொறுத்திருக்கும், நம்முடைய மூளையினுடைய அந்த ஆற்றலை பொறுத்திருக்கும். ஆக ஒன்றை நாம் கெட்டதாகவும் புரிந்து கொள்ளலாம், நல்லதாகவும் புரிந்து கொள்ளலாம். மூளையின் ஆற்றல் மட்டும் போராது, நம்முடைய சுபாவம் அதில் தலை தூக்கி நிற்கிறது. நாம் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் நல்லதா கெட்டதா என்பதை நம்முடைய சுபாவமும் சேர்ந்து மூளையால் தீர்மானிக்கப்படுகிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஒரு அன்பர் இங்கு வந்திருந்த பொழுது ஒரு கதை சொன்னார். அவர் கேள்விப்பட்டதாக சொன்னார். இரு நண்பர்கள் ஒரு பார்ட்டிக்கு சென்றார்கள். ஒருவர் மிகவும் குடித்து விடுவார், தள்ளாடுவார், சுய நினைவு இழந்து விடுவார், நிதானம் இழந்து விடுவார். அதனால் குடிக்காத ஒருவரையும் கூட்டிக் கொண்டு சென்றார். அங்கு அந்த பார்ட்டி முடிந்து தள்ளாடியபடி இவர் வர, இவர் கூடவே அந்த நண்பரும் வந்தார். இந்த குடித்த நண்பர் அவருடைய பாக்கெட்டில் கைவிட்டு எப்படியோ தட்டு தடுமாறி அந்த சாவியை எடுத்தார். வீட்டிற்கு வந்த பொழுது பூட்டி கிடந்த அந்த வீட்டின் சாவியை தன்னுடைய பைக்குள் வைத்திருந்தார். அதை எடுத்து அந்த பூட்டை திறக்க முயற்சி செய்தார். இவர் தள்ளாடிக்கொண்டே இருந்ததினால் அவரால் சரியாக அந்த பூட்டின் துளைக்குள் அந்த சாவியை நுழைக்க முடியவில்லை. உடனே அவர் தன் நண்பரிடம் சொன்னார், பார்த்தாயா இந்த வீடு செய்யும் அநியாயத்தை? இது இப்படி ஆடிக்கொண்டே இருக்கிறதே, நான் எப்படித்தான் இந்த பூட்டை திறக்க முடியும்? நான் எவ்வளவுதான் ஸ்திரமாக நின்று கொண்டிருந்தாலும் இந்த வீடு இப்படி ஆட்டம் போடுகிறதே என்று சொன்னார். உடனே அந்த குடிக்காத ஒருவர் சொன்னார், இல்லையப்பா, நீதான் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாய், அந்த வீடு நிலையாக இருக்கிறது. நீ ஆட்டம் போடுவதால், நீ ஆடிக்கொண்டே இருப்பதால் உன்னால் அந்த சாவியை அந்த பூட்டின் துளைக்குள் சரியாக நுழைக்க முடியவில்லை என்றார். அதாவது நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பலகீனமானது, நம்முடைய சுபாவமானது இந்த சூழ்நிலைகள் மேலும் மனிதர்கள் மேலும் ஏற்றப்படுவதால் அவர்களை நாம் நம்முடைய சுபாவத்தின்படி கணித்து விடுகிறோம். இவர்கள் இப்படி, அவர்கள் அப்படி, இந்த சூழ்நிலை இப்படி, அந்த சூழ்நிலை அப்படி. நாம் தெளிவாக சிந்திக்க தெரிவதற்கு மூளையின் ஆற்றல் மட்டுமல்ல, நம்முடைய சுபாவம் ஒரு காரணமாகும். நாம் நல்லவர்களாக இருந்தோமானால் எங்கும் நல்லதை மட்டுமே பார்ப்போம், நல்லதை மட்டுமே கேட்போம், நல்லதை மட்டுமே பேசுவோம். நம்முடைய சுபாவத்தில் கெட்டதும் கலந்திருந்தால் சில சமயம் நல்லதாக பேசுவோம், சில சமயம் கெட்டதாகவே எல்லாவற்றையும் பார்ப்போம். நம்முடைய சுபாவம் துரியோதனன் போல் இருந்தது. எல்லாமே நமக்கு கெட்டதாகத்தான் தெரியும். எல்லோருக்கும் தெரியுமல்லவா அந்த கதை. துரோணாச்சாரியார் தர்மபுத்திரரை அழைத்து அருகில் இருந்த கிராமத்தில் சென்று ஒரு கெட்டவனை கொண்டு வா என்றார். தர்மபுத்திரன் ஒரு நாள் முழுவதும் அங்கு செலவிட்டு விட்டு திரும்பி வந்து, சுவாமி, என்னால் ஒரு கெட்டவனை கூட பார்க்க முடியவில்லை என்றார். அடுத்த நாள் துரியோதனனை அழைத்து இந்த அதே கிராமத்தில் ஏதேனும் ஒரு நல்லவனை அழைத்து வா என்றார். அந்த நாள் முழுவதும் இந்த கிராமத்தில் சுற்றி சுற்றி கடைசியில் அவன் தோல்வியோடு வந்தான். அவன் சொன்னான்,
சுவாமி, அந்த கிராமம் முழுவதும் சலித்து பார்த்து விட்டேன், ஒரு நல்லவன் கூட கண்ணில் படவில்லை என்றார். ஆக ஒரே கிராமம், ஒரே மக்கள். தர்மபுத்திரனுக்கு ஒரு கெட்டவன் கூட அந்த கிராமத்தில் கிடைக்கவில்லை, துரியோதனனுக்கு ஒரு நல்லவன் கூட கிடைக்கவில்லை. இருவரும் மூளையின் ஆற்றல் மிக்கவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய சுபாவம், அவர்கள் பின்பற்றி வந்த தர்மம் எப்படி இருந்ததோ அப்படி இந்த உலகம் பிரதிபலித்தது. ஆக இதுதான் நீதி. நம் மனம் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய மனம்தான் இந்த உலகமாக பிரதிபலிக்கிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கும் விதம் நம்முடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறது என்று காட்டிக் கொடுத்துவிடும். இதைத்தான் பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நம் எல்லோருக்கும் இது ஒரு அனுபவம். நாம் புகைவண்டியில் போய்கொண்டிருந்து ஒரு ஸ்டேஷன் வந்து உள்ளே நுழையும் பொழுது பார்த்தீர்களானால், நாம் ஏதோ ஸ்திரமாக புகைவண்டி நின்று கொண்டிருப்பதாகவும் நாம் அதில் ஸ்திரமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதாகவும் நமக்கு தோன்றும். அந்த பிளாட்ஃபார்ம் நகர்ந்து கொண்டிருப்பதாக தோன்றும். அங்கு நின்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் எதிர் திசையில் நகர்ந்து கொண்டிருப்பதாக நமக்கு தோன்றும். இதுதான் மாயை. இந்த மாயை என்ன செய்யும்? உண்மையை டிஸ்டார்ட் பண்ணிவிடும். அதை நமக்கு கோணல் மாணலாக காட்டிவிடும். நம்முடைய மனம் கோணல் மாணலாக இருந்தார். இதனை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதினுடைய தூய்மைக்கு அளவுகோல் இதுதான். இந்த உலகம் நம்ம கண்களுக்கு எப்படி தெரிகிறது என்று. இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு இந்த உலகத்தில் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் எல்லாம் பெருகிக் கொண்டே போவது அச்சத்தை தருகிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் பெரும் கருணையோடு இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீகமான வாழ்க்கை, இறைவன் நினைவோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த கேள்வி வரலாம், இந்த உலகத்தில் வன்முறை சம்பவங்கள் தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அதனால் அந்த வன்முறை நம்மிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தமா? இதில் அந்த 2 பேரில் ஒருவரால் சாவியை உள்ளே நுழைக்க முடியாத போது இந்த வீடு ஆட்டம் கண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர் கூடவே இருந்த ஒருவர் சொன்னார், இல்லை, நீதான் ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்று. இப்படி நமக்கு இதை உணர்த்துவதற்கு நிதானத்தோடு கூடிய அனுபவம் உள்ள ஒரு அறிஞர் தேவைப்படுகிறார். உண்மையை எடுத்துச் சொல்வதற்கு இந்த மகாத்மாக்கள் எல்லோரையும் பிரம்மமாக பார்த்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு உருவம் கொண்டு வரும் பொழுது நல்லது எது, கெட்டது எது என்ற பாகுபாடு அவர்களுக்கு தெரியும். அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வார்கள். ஆனாலும் அவர்களுடைய மனம் இவையெல்லாம் மாயை என்ற நினைப்பை விடவே விடாது. இந்த மாயை என்ற உண்மையை தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த நிரந்தரமான உண்மையில் நிலை பெற்றவர்களாய் இந்த மாயைக்கு தந்தாற்போல் இந்த மாயா லீலைகளையும் நடத்துவார்கள். அவர்கள் அறிந்தவர்கள், உண்மை தெரிந்தவர்கள். அவர்கள் இந்த மாயா உலகத்தில் இந்த மாயா அநியாயங்களை சரிபடுத்துவதற்காக நமக்கு அதற்குரிய உண்மைகளை சொல்லி அதற்குரிய ரெமடியல் மெஷர்ஸ் என்னவென்றும் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த உலகம் நம்முடைய மனதின் பிரதிபலிப்பு தான்.
அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அநியாயத்தை, அதர்மத்தை பார்த்து இதை இப்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய பகவானிடமிருந்து வந்த பிரார்த்தனை இது. பகவான் அந்த பரபிரம்மத்தில் ஊன்றியவர், அதனோடு ஒன்றியவர். ஆயினும் இந்த உலகத்தை அவர் மாயா உலகமாக பார்த்தாலும், நாம் கனவிலும் கூட நமக்கு கனவில் பசித்தால் கனவு உணவை தானே உண்ண வேண்டும். கண்முழித்தமானால் பசி இருக்காது, உணவுக்கு தேவையில்லாமல் போய்விடும். ஆனால் கனவில் நாம் காண்பது அத்தனையும் நிஜமாக நமக்கு தெரிகிறது. அதற்கு உரிய கஷ்டங்களோ நஷ்டங்களோ அதை அனுபவிக்கும் பொழுது அதற்குரிய மாற்றங்களை நாம் மேற்கொள்கிறோம். அதே போல்தான் நம்முடைய பகவான் இந்த பரபிரம்மத்தில் ஊன்றியிருந்தாலும் இந்த மாயா உலகத்தில் அது நமக்கு நிஜமாக தெரிவதால், நம்முடைய வேதனையும் பயமும் துக்கமும் நமக்கு உண்மையாக இருப்பதால் நாம் அதற்கு என்ன விதமான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். அப்படி வந்ததுதான் இந்த பிரார்த்தனை. அதனால் அந்த போக்கிலே நாம் செல்வோம், அவரிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த மாயா உலகத்தில், இந்த மாயையில் பீடிக்கப்பட்டு எத்தனையோ அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு உரிய மாற்று வழிமுறைகள், நெறிமுறைகளை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இவையெல்லாம் நமக்கு நிஜமாக தோன்றுகிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எவ்வளவு நிஜமாக இருக்கிறது, எத்தனை பயங்கர விளைவுகள், அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாயை என்று நாம் சொல்ல முடியுமா? ஏனென்றால் நாம் அந்த நிலையில் இருக்கிறோம். இந்த மாயை தான் நமக்கு நிஜமாக இருக்கும் அந்த மனோநிலையில் இருக்கிறோம். அதனால் இதற்குரிய மாற்றங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த பிரார்த்தனை. பகவானிடம் வேண்டிக் கொள்வோம், தாங்கள் உடனடியாக இந்த வன்முறை போர்களை நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலக நாடுகள் அனைத்தையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகைமை உணர்ச்சியோ அல்லது போர் என்ற எண்ணமோ எழாமல் தடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இதற்கும் மேல் திரும்பென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையும் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இதற்கும் மேலாக மக்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். ஏனென்றால் அவைதான் இன்றைய உலகிற்கு வன்முறை சம்பவங்களுக்கு ஆதாரமாயிருக்கிறது. எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் இந்த கர்ம வினை பயனில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும், மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி, அவர்களையும் இந்த கர்ம விதியானது விட்டு வைக்காது. அவரவர்கள் செய்த நல்லது கெட்டதற்கு தகுந்த மாதிரி இந்த கர்ம விதியானது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். அவதாரங்களை கூட அது விட்டு வைப்பதில்லை. ஏனென்றால் இது இறைவனுடைய நீதி, டிவைன் ஜஸ்டிஸ். ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்று இருக்கிறது. ஆகையினால் பகவானுடைய பேரன்பும் தயாள குணமும் பொருந்திய அந்த வடிவத்திற்கு நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். தங்களுடைய கருணையானது இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் எப்பேற்பட்ட துன்பங்களிலும் துயரங்களிலும் சிக்குண்டு உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிட்டி அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். மேலும் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை தாங்கள் பழி பாவங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றை ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும் அல்லவா?
எங்கள் மனதிலே இப்பொழுது ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலக ஆசைகள் நிரம்பி இருக்கிறது. அதனால் திடுமென்று எங்களுடைய மனமானது ஒரு கொடிய பயம் அல்லது கோபம் அல்லது பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றுக்கும் மேல் ஏதுவோ ஒரு துக்கம், இப்படி பல உணர்ச்சிகளை சிக்கி மன உளைச்சலில் விழுந்து மருந்தே வாழ்க்கையாக்கிக் கொள்ளும் அவலம். எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்திருந்தாலும் கண் தெரிகிறது, காது கேட்கிறது, வாய் பேசுகிறது, உடல் அசைகிறது, நடக்க முடிகிறது, இதெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். எப்பொழுது தெரியும்? வயது முதிர்ந்து கால் தளர்ந்து போகும் பொழுது, நரம்புகள் தளர்ந்து போகும் பொழுது, வியாதிகள் பீடிக்கும் பொழுது, இவையெல்லாம் இத்தனை நாள் ஆரோக்கியமாக இருந்தது. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று அப்பொழுதுதான் புரியும். ஆயினும் நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்துக்கொண்டு அதை பெரிதுபடுத்தி மன உளைச்சலில் விழுந்து விடுவோம். நம்முடைய பகவான் எச்சரிக்கிறார், இந்த இறை நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். அது ஒரு வல்லமை மிக்க ஆயுதம். அது உங்கள் மனதை தூய்மைப்படுத்த வல்லது. உங்களுடைய பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது. அதன் விகாரமாய் மனசில் இருக்கக்கூடிய வாசனைகளை அழிக்க வல்லது. மனம் தூய்மை செய்ய வல்லது. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம் பகவான். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும், அவையெல்லாம் தங்களுடைய வேலையாக, தங்களுடைய சேவையாக உணர்ந்து ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே வருகிறது. அது எங்களுடைய கர்ம வினை பயனாக வருகிறது. இரண்டையும் ஒன்றுபடுத்தி விடுகிறார் இறைவன். நமக்கு ஒரு பூர்வ ஜென்ம பாபத்திற்காக ஒரு தண்டனை இந்த ஜென்மத்தில் கிடைக்கும் பொழுது அதை தண்டனையாக மட்டும் பார்த்தோமானால் நிலைகுலைந்து போகும். ஏதேதோ நடக்கும், மேலும் மேலும் துன்பங்கள் சேரும். ஆனால் பிடிவாதமாக இது என்னுடைய பகவானிடமிருந்து வருகிறது, அவர் என்னுடைய வெல்விஷர், எனக்கு தீங்கு எதுவும் செய்ய மாட்டார், ஆக இது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும், எனக்கு என்னவென்று புரியவில்லை, ஆனால் காலம் எனக்கு அதை உணர்த்தும் என்ற நம்பிக்கையோடு அதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அது என்ன செய்யும்? நமக்கு ஒரு ஆன்மீக வளர்ச்சியை தரும், இறைவனிடம் நெருக்கத்தை கூட்டும். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் உயர் ஞானமாக முடிந்து நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும். பகவான் தங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், எங்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டு தங்கள் தரும் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்து மனதார ஏற்றுக்கொண்டு அதற்காக தங்களிடம் நன்றியோடும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்து அவற்றுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டுவதற்கு ஆத்மார்த்தமாய் நாங்கள் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சிவகுமார். யோகிராம் சிவகுமார்.